எல்லாரையும் கேளுங்க. நான் அப்படியா பண்ணு வந்ததுல இருந்து காதல் மயக்கத்துல அலையிறது நீ ஒரு ஆளு தான். உண்மையா அதுதானே சாமி? ஏன்னா காதல் மயக்கம் நீங்களே காதலுக்கு ஏமாந்துட்டீங்க. காதல் மயக்கத்துல முருகன் நீ ஏங்கி இருக்கிறார். அம்மா அப்படி காதல் இல்லம்மா, காதலிப்பது உண்மைதான். சக்கரத்துல என்ன கூடாது கிடையாது. நீ ரெண்டாவது கொண்டாட்டியா போறதுக்கு உங்களுக்கு தயக்கம் அவ்வளவுதானே. முதல்ல ஒரு கொண்டாட்டி இருக்கா என்ன பண்ணுவோம் போக கூடாது அப்படிங்கிற என்னது எல்லாத்துலயுமே சக்கரத்தி கிட்ட வரும்மா. எப்படி பொறுத்துக்கணும்? உங்களுக்கு எப்படி காதலிக்கலாம், ஆனா காதலித்து அதனால் வந்து கைவிடப்படக்கூடாது. என்ன நீங்க பண்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? அதுக்குதான் நான் மாத்திருக்காங்க. சொன்னா முதல்ல துப்புர சிவந்த வாய் ஊட்டி அழகிய பஞ்சனி ஒப்புற கணவனோடு ஓர்விலை செய்யும் போது அப்புறம் உருவிச் சென்ற அங்கியால் தடை பார்த்தால் இதே சின்னாமில்ல 71வது கவி அந்த கவி இருக்கு. நான் சொல்லல, ஏன் சொன்னேன்? துப்புர சிவந்த வாய் ஊட்டி அழகிய பஞ்சனை மீதே காதலன் காதலி வர்ணித்தான். அழகாத உதடா, உதல் மாதிரி வேற எவனுக்குமே இல்லடா அப்படின்னு வர்ணித்தான். ஒன்னே இல்லம்மா, 52 பேரும் கிளம்பி வந்துருவாளுங்க. ஆனா துப்புர சிவந்த வாய் ஊட்டி அழகிய பஞ்சனை ஒப்புற கணவனோடு பார்த்தான். உதடு சிவந்திருக்கும், உதடுமே இடுப்பு அப்படியே போனிக்கிட்டு இருக்கும். நல்லா காலு நொண்டி நொண்டி அவளை அண்ணன் காதல் மறைச்சிரும். காதல் மறைச்சதுக்கு அப்புறம் இவன் என்ன செய்யலாம்? சரி வேற வழி இல்ல, கல்யாணத்தை பண்ணிக்கலாம். புது பொண்டாட்டியா புது புருஷன் கூட்டிக்கிட்டு நம்ம ஒரு திருவிழாவுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். இங்க இருக்க இடம் தெரியாது, அபிஷேகம் பண்ண போறாங்க. புருஷ பொண்டாட்டி 2 நேரம் கீழே கல் இருக்கும். கல்லுல பொண்டாட்டி கால் தட்டிடும். ஏ கல்லே, சனியம் புடிச்ச கல்லே, என் தங்க பொண்டாட்டி காலில் தட்டிட்டியே அப்படின்னு சொல்லி கல்ல திட்டினான். புது புருஷன் புது காதல கல்ல திட்டினான். சனியம் புடிச்சவனே என் தங்க பொண்டாட்டி கழுத்துல காலில் தட்டிட்டியே. வராத வருஷம் இதே பொண்டாட்டியே இதே ஊருக்கு கூட்டிட்டு வருவேன். அதே கல்லு தட்டிடும். தனியா முடிச்சவள கீழே பார்த்து வரக்கூடாது. முதல் வருஷம் தனியா இங்க என்ன கல்லுல இருந்தான் புது பொண்டாட்டி. 2வது வருஷம் தனியா இங்க போயிட்டான், அங்க போயிட்டான். 10 மாசம் ஆனா தெரிஞ்சு போயிடும். ஏன்னா புதுசா கல்யாணம் பண்ண உடனே என்ன ஆகுறது தெரியுமா? வீட்டுக்கு போவான், மாமனார் வீட்டு போவான். மாமனார் வீட்டுல பொண்டாட்டி தங்கச்சி இருக்கும். தங்கச்சியை பார்த்தான், பொண்டாட்டி வரலாம். தங்கச்சி சண்டால் இவ்வளவு கட்டின தங்கச்சியை விட்டுக்கலாம் அப்படின்னு மனசுல தீ கொழுந்து தெரியுமா? கொழுந்தியா 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 பொண்டாட்டிய தங்கச்சிக்கு ஏன் கொழுந்தியா பேர் வந்துச்சுன்னா அல்லாம கட்டி கொடுத்தது நாங்க. பெண்டாட்டின்னு ஏன் பேர் வந்துச்சு? ஆனா கல்யாணம் ஆகாதவர்கள் சுதந்திர பறவை. கல்யாணம் ஆனா எப்படி பெண் என்ற முறையிலே ஆட்சி படைக்க வர்றாங்க. பெண் ஆட்சி பெண்டாட்டின்னு காரணம் வந்ததுக்கு விவரம் என்ன அப்படின்னா, அதான் கொழுந்தியா பெண்டாட்டி நாத்தனாரு மாமனாரு எல்லாருக்குமே விளக்கம் இருக்கின்றது. என்ன அத்தான் பூராத்தியும் அத்துக்கு போனேன். அப்ப புதுசா வந்துருக்கான், கல்யாணம் பண்ணிக்க, நிறைய நகை போட்டிருக்க. நகை போட்ட உடனே நிறைய நகை போட்டிருக்கான். அப்ப ரொம்ப நேரம் கழிச்சுறான். அத்தான் நீங்க வராம நான் தூங்கவே இல்லை, சாப்பிடவே இல்லை தெரியுமா அத்தான் அப்படின்னு சொல்லி அத்தான்னு முணங்குவா. ஆனா இவன் என்ன செய்வான்? இது மறாத வருஷம் எதுவுமே இருக்காது. ஒன்னே சொல்லுமா, நகையெல்லாம் எதுவுமே இருக்காது. பக்கத்து வீட்டுக்காரி போய் கேட்பா, ஏமா வந்த வருஷம் நிறைய நகை எடுத்து போட்டு இப்ப நகையெல்லாம் ஒண்ணு காணவேங்க. அத்தான் பூராத்தையும் அத்தான் எங்கே குடிச்சு சேர்த்தான். முதல் வருஷம் அத்தான், மறு வருஷம் அத்தான். உண்மையிலேயே உனக்காகவே நான் பஞ்சப்பாட்டு பாடாதீங்க, பஞ்சப்பாட்டு பாடாதீங்க. Hey,
குட்டி அதெல்லாம் மறந்திடவே. அன்பை குட்டி, அறிவை குட்டி, அழகை குட்டி, பற்றை குட்டி, பாசத்தை குட்டி, இளமை குட்டி, செல்வத்தை குட்டி, அனைத்தும் குட்டிதான். நீ என்ன சொன்னா கேட்க மாட்டாய். அதனால் பயணமலை நாளை சூரியத்துக்கு அந்த முருகப்பெருமானை கூட மடைப்படுத்தி வைக்காவிட்டால் நான் புறவத்தில் நாசப்பட நான் நினைந்திருப்பதை சபதம் வருகிறேன். அப்பா இவர் கிளம்பி எங்க போயிட்டாரு? இனிமே அவர் கிளம்பி இங்க வந்துருவாருல்ல. இவன் என்ன அப்படிக்காம அவர்கிட்ட பிடிக்குதுன்னு நான் எதுக்கு சொல்லல.